ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்களும் கவலையோடு இருந்த நாட்களும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஷீரடியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எடுத்துக்கொண்டு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் உன் இல்லத்திற்கு. சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று மனதால் நீ துடித்த துடிப்பு அனைத்தும் எனக்கு தெரியும். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, உன் மனதில் நீ இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், அனைத்தும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் மனதிற்கு எது நல்லதோ, உன் மனதிற்கு எது நல்லதாக நீ நினைக்கிறாயோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு அது நல்லதாகவும் அது மட்டும் அல்லாமல் நிரந்தர நன்மையாக கிடைக்கும்படிதான் நான் வழிவகை செய்வேன். எதற்குமே கலங்காதே. இதோ மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லத்தோடு வந்திருக்கிறது. உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய புது அத்தியாயத்தை வாழ துவங்கு. இதுவரை நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனந்த நாட்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய இன்பமான நாட்களை நீ ஆரம்பிக்க, இன்பமான நாட்களை நீ துவங்குவதற்காகத்தான், உன்னை அதற்கான தகுதியான ஆளாக மாற்றுவதற்காகத்தான் உனக்கு இதுநாள் வரை உன் சாயிநாதர் எப்படி முழுமையாக முற்றும் அறிந்தவனாக இருக்கிறேனோ அதே போல உன்னையும் முழுமையாக எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவனாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை பல சோதனைகளை நான் உனக்கு நிகழ்த்தி கொண்டிருந்தேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, அல்லது உன் கண்களிலிருந்து நீரை வர வைப்பதற்காகவோ நான் அந்த சோதனைகளை உனக்கு தரவில்லை. உன்னை புரிய வைக்க, உன்னையே யார் என்று உனக்கு புரிய வைக்கவும், உன்னுடைய வாழ்க்கையையே உன்னை அறிந்து கொள்ளவும் தான் இத்தனை சோதனைகள் உன் வாழ்வில் இதுநாள் வரை நிகழ்ந்தது. நான் அதை நிகழ்த்தி கொண்டிருந்தேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் வைத்த அத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்து வெற்றிகரமாக முன்னேறி வந்து இப்பொழுது சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்ற பரிசை பெறுவதற்கு முழு தகுதியுள்ளவனாக மாறியிருக்கிறாய். இதுநாள் வரை உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் உன்னையையும் உன் வாழ்க்கையையுமே புரட்டி போய் போட்டுவிட்டதாக நீ நினைத்து கொண்டிருந்தாய்தானே? ஆனால் நீ புரிந்து கொண்டது மிக தவறு என் பிள்ளையே. நீ செல்லும் பாதையை திருத்தி உனக்கான நல்ல பாதையை தான் நான் ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். அதற்கான வழியை தான் நான் உனக்கு காட்டிக் கொண்டிருந்தேன். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் எதிர்படுகின்ற கஷ்டம் என்ற முள்ளை மிக கஷ்டமாக நினைத்து கொண்டிருந்தாய். அந்த சிறிய முள் என்னும் கஷ்டம் உன் காலில் காயப்படுத்தவில்லை என்றால் அதைவிட பெரிய கஷ்டத்தில் அல்லவா நீ மாட்டிக்கொண்டிருப்பாய். அந்த சின்ன கஷ்டத்தை உனக்கு கொடுத்து பெரும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, சாயப்பா எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறாரே என்று தவறாக எண்ணாதே. உன் எண்ணம் போல் எப்பொழுதும் உன் வாழ்க்கை வாழ முடியாது. ஏற்கனவே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டவைதான். உன்னை சுற்றி வரவிருந்த பெரிய ஆபத்தை தான் உனக்கான சிறிய கஷ்டமாக நான் மாற்றிக் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் இரக்கம் வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் ஏற்றமிகு வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நான் உன்னை பயணிக்க செய்தேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் அடி எடுத்து வைத்தால் உன்னை தடுத்து நிறுத்தும் உன் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உன் குருவாக, அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை சரியான பிரகாசமான பாதையில் செல்ல நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எப்பொழுதுமே.
காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது. உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாயி தேவாவுக்கு தெரியாமல் எப்படி போய்விடும்? உன் மனதை நான் அறிந்து கொண்டவன்தானே. உன்னுள் உன்னையே உணர எழுதியிருக்கும் அத்தனை போராட்டங்களில் நீ வெற்றி பெறுவாய். காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாக மின்னப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நான் இருக்கிறேன். எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? ஆடம்பரங்களையும் வெளி தோற்றத்தையும் நான் பொருட்படுத்துவதே அல்ல. எவனொருவன் உள் மனதில் சாயி சாயி என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன். அவனிடமே நான் எப்பொழுதும் வசிப்பேன். நீ எப்போதும் கவலை இல்லாமல் இரு. நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். உன் அனைவரையும் நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எவரும் எதையும் செய்யவும் முடியாது. எந்த தீங்கையும் நான் உன்னை நெருங்க விடமாட்டேன். எந்த தீங்கும் மற்றவர்கள் உனக்காக செய்யவும் நான் விடமாட்டேன். நான் இருக்கிறேன். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விட்டுவிடு. இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நல்ல காலத்தோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். அதோடு இல்லாமல் மகிழ்ச்சியான செய்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நிகழ்ந்தது என்பதை தீர்க்கமாக நம்பி இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எப்படி நிரப்பிக்கொள்ள முடியுமோ அது உன் கையில்தான் உள்ளது. சந்தோஷத்தை போய் வெளியில் தேடாதே. மகிழ்ச்சியை போய் வெளியில் தேடாதே. உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன்னை வந்து சேரும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் தான் இருக்கிறேனே. எதற்காக மீண்டும் மீண்டும் வருத்தப்போடும் கோபத்தோடும் ஏளனமோடும் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்ற நம்பிக்கையில்லா தன்மையோடும் இருந்து கொண்டிருக்கிறாய்? நன்றி மறந்தவர்களை எண்ணி எண்ணி மனவேதனைப்படாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். உன் கஷ்டத்திற்கு நான் ஒரு முடிவு கூறுகிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். பிறகு நடக்கப் போவதை பார்த்து நீயே அதிசயித்து நிற்பாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தையே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும்.
சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றிவழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஞானத்தை மிக சுலபமாக பெற்றுவிடலாம். ஒருவர் தன்னுடைய குருவிடம் இப்படி கேட்டாராம், அடிக்கடி எங்களை அகங்காரம் பிடித்தவர் என்று திட்டுகின்றீர்களே குருவே, அகங்காரம் கூட அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதானே. இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று எப்படி தவறாக இருக்க முடியும்? சரியான விளக்கங்கள் கூறுங்கள் குருவே என்று கேட்டாராம். குரு அக்கேள்விக்கு பதிலளித்த போது, உங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் உங்களின் மொத்த வாழ்வும் யாரோ ஒரு சிலரின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவரின் அகங்காரத்திற்காக உன்னையே அர்ப்பணிக்க வைத்து உன்னுடைய வாழ்வை கேலி கூத்தாகும் அகங்காரத்தை தான் நான் திட்டுகிறேன், அதைதான் விட்டொழிக்க சொல்கிறேன் என்று கூறினாராம். எங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்களே, அழிக்கப்பட வேண்டிய அகங்காரத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தால் இந்த ஜென்மமே பாழாய் போய்விடுமல்லவா குருவே என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு, அகங்காரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று தயாராக இருக்கும் புத்திசாலிகள் மிக மிக குறைவு. பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் விருப்பப்படி வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெரிய பொய். உங்களின் விருப்பம் என்பதே சமுதாயத்தாலும் சுற்றத்தாராலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்ணயிக்கப்பட்டவைதான். உங்களின் விருப்பப்படி முழுமையாக வாழ ஆரம்பித்துவிட்டால் ஞானியாகியே விடுவீர்களே. இது எல்லாமே தாண்டி அவர் இப்படி சொல்லிவிட்டால், இவர் இப்படி நினைத்துவிட்டால் என்னாவது என்று யார் யாருடைய அகங்காரத்திற்கெல்லாம் நம்மை வளைத்து உன்னை வளைத்து வாழ்வை அடகு வைத்து வாழ்வதால் தான் மனிதர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் விட்டுவிடு என்று நான் சொல்கிறேன் என்று குரு கூறினாராம்.
உன்னுடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய எல்லைகளை அதிகரித்தால் கூட அழிய வேண்டியது அழிகின்றது என்று நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், எது உன்னுடைய அகங்காரம், எது மற்றவருடையது என்று பிரித்து பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. உன்னுடைய அகங்காரத்தை கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்து அதிலிருந்து வெளியே வருவென்பது எல்லோருக்கும் சாத்தியமானதும் அல்ல என்று சொல்லி முடித்தாராம் அந்த குரு. பலருடைய ஆசை இப்படித்தான் இருக்கின்றது. உலகை அனுபவிக்கவும் வேண்டும், ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்று நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதேபோல் தொடர்ந்து தன் எல்லையை விரித்து கொண்டே செல்ல வேண்டும், ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும். சுருங்க சொல்ல வேண்டுமென்றால், எந்த பெரிய இழப்பும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் வாழ்வை அனுபவித்து ஆளவும் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்றுதான் பலரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்டவர் கலையும் ஞானம் நோக்கி அழைத்து செல்லும் தியானம்தான் உங்களுக்கு இந்த நல்ல தியானமாகவே இருக்கும். உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த பதிவை முழுவதுமாக கேள். நீ கேட்டவுடன் நடக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. எதற்குமே அஞ்சாதே, கலங்கி நிற்காதே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வாய் சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். காத்திரு, உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள், இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை இனிமேலும் கைவிட்டு விடுவேனா? இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது, தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி, அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும், இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும், இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு
பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்கக் கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன். உனக்காக சர்வ நிச்சயம். கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல், இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் உடனே சந்தோஷத் திளைப்பில் கொண்டாடாமலும், தோல்வி வந்துவிட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காராமலும் இருந்துவிடு. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும்.